எரும மாடு வண்டிய ரோட்ட பார்த்து ஓட்ட மாட்டியா? கண்ணு என்ன பொடலியா வச்சிருக்க? சாரி பைரவி. ஏய், இது நடுக்காட்டுக்குள்ள காரை விட்டு இறங்குறா. ஏய் பைரவி. இந்த மாதிரி நம்பிக்கை துரோகியை விட அது ஒண்ணும் மோசமானதா இருக்காது. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். பைரவி, என்ன நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க? இந்த பாரு, நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாரும் என்னைய தானே கேள்வி கேட்பாங்க. கொஞ்சம் வாயை மூடுறியா? நான் போய் யானையோட செல்ஃபி எடுத்துட்டு வரேன். சும்மா எது ஏதாவது சொல்லிக்கிட்டு. செல்ஃபி எடுக்க போறியா? இந்த பார், அதுகிட்ட மாட்டினா இதை உன்னை குல்ஃபி ஆக்கிறோம். போகாத பைரவி. சொல்ல சொல்ல கேட்காம போய்கிட்டே இருக்கா. இவ போற வேகத்தை பார்த்தா பெருசா ஏதோ சம்பவம் நடக்க போகுது போலயே. பைரவி, எந்த பக்கம் போனாலும் தெரியலையே. பைரவி, பைரவி. என் புள்ள உன்னை கடத்திட்டு போய் மலைக்கோவில வச்சு தாலி கட்டினான்னு எல்லாரையும் நம்ப வச்சு நிஜமாவே என் புள்ளைய உன் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டல. இந்த போட்டோவை யாரடி உனக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்தா? அன்னபூர்ணி அத்ததே. எந்த சம்பவத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த போட்டோவையே ஃப்ரேம் பண்ணி மாட்டி வைப்பியாடி. இன்னைக்குமே நான் உன்னை என் மருமவளா ஏத்துக்கவும் மாட்டேன். என் புள்ளைய உன்னோட சேர்ந்து வாழவும் விட மாட்டேன். எந்திரிச்சு அந்த பக்கம் போ. ஏய், சொல்றேன்ல, எழுந்திருச்சு போடி. ஏய் சிந்து, இங்க எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து போ. டாக்டர், எப்படியாவது சொல்ல காப்பாத்திரு டாக்டர். கெஞ்சி கேக்குறேன். இங்க பாரு, we are doctors. டிஸ்டர்ப் பண்ணாம ஓரமா போய் நில்லு போ.